எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாமுக்காக ஜிகேல ஒரு கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 5 வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்ப பாக்குறது 6வது வீடியோ. இதுல என்ன கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கு. நீங்க எந்த வீடியோ பார்ப்பீங்களோ இல்லையோ இந்த வீடியோ மட்டும் எண்டு வரைக்கும் பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஜிடி எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஜிகேல தப்பாகுது அப்படின்னா நம்ம பார்க்க போற இந்த டாபிக் தான் வந்து தப்பா இருக்கும். அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் பிளஸ் வந்து கரானாஸ். இது ரெண்டும் வந்து ஒரே கான்செப்ட் தான். கிளாசிக்கல் டான்ஸ் பாரம்பரிய நடனத்தோட ஒரு பகுதி தான் வந்து கரானம். இந்த வீடியோ எண்டில் வந்து நம்ம கரானாவோட கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாரம்பரிய நடனம் இருக்கு பாத்தீங்களா, அது ரிலேட்டடா ஜிடில எப்படி ப்ரீவியஸ்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா கொஸ்டினோட லெவல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. எந்த இதுல கொஸ்டினை கேட்பாங்க, எப்படி கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருக்கிற டைம் கம்மியா தான் இருக்கு. ஒரு 15 நாள் தான் இருக்கு. இந்த டைம் ரொம்ப 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 குரூஷியல். நம்ம ரிவைஸ் பண்றது எல்லாமே இந்த டைம்ல நீங்க நல்லா பண்ணணும். ஒரு வருஷமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இந்த டைம் நம்ம ஒழுங்கா ரிவைஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து மறந்து போற மாதிரி இருக்கும். ஒரு டிமோட்டிவேஷன் கிரியேட் ஆகும். அதனாலதான் சொல்றேங்க. கரெக்டா என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஷெடியூல் பண்ண மாதிரி வந்து என்னன்னா ரிவைஸ் பண்ணுங்க. சரி, இப்ப இந்த பிளேலிஸ்டுக்கான பிடிஎஃப் இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அ சத்ரிய டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் சத்திரிய நடன வடிவத்தின் நிறுவனர் யார்? எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி ஒரு மேத்துக்கான சீரியஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஜிகே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஒரு சும்மா ரேண்டமா வந்து எடுத்து கொடுப்பாரு அப்படிலாம் கிடையாது. ஜிடி ப்ரிப்பேர் பண்றோம்னா ஜிடியோட கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தான் லெவல் தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் சத்திரிய டான்ஸ் என்ன? கிளாசிக்கல் டான்ஸ் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கோம். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளாசிக்கல் டான்ஸுக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துருந்தேன். அந்த கிளாஸ்ல என்ன ஸ்லைடு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னோட கிளாஸஸ் எப்படி இருக்கணும்னு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ அதனால வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சத்திரிய டான்ஸ் எங்க ஃபேமஸ்னா அசாம். அங்கதான் வந்து ஒரிஜினரும். யார் அதை வந்து உருவாக்குவா அப்படின்னா ஸ்ரீமந்த சங்கரதேவா. ஸோ 15வது செஞ்சுரியில என்ன பண்ணுவானா உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அப்ப அதை வச்சு பார்க்கும்போது யார் வருவா? சங்கரதேவா. ஆப்ஷன் சி தான். இது இல்லாம என்னன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து விட்டே வரக்கூடாது. எல்லாம் ப்ராப்பரா லேர்ன் பண்ணிதுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்து வாங்க. விச் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆரிஜினேட்டட் இன் குசேலபுரம் வில்லேஜ் ஆஃப் கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட்? கிருஷ்ணா மாவட்டத்தின் குசேலபுரம் கிராமத்தில் தோன்றிய பாரம்பரிய நடன வடிவம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் வந்து ஒரு க்ளூ இருக்கு. என்ன? கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க. ஸோ கிருஷ்ணா அப்படின்னு பேரு, அந்த கிருஷ்ணா அந்த ரிவர் அதெல்லாம் எங்க வரும்னா ஆந்திரா லைட்டா. ஸோ ஆந்திர பிரதேசத்துல தான் வந்து வரும். நம்ம ஜியோகிராஃபில லேர்ன் பண்ணியிருப்போம். அதை வச்சு கனெக்ட் பண்ணுங்கன்னா ஓகே, ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற ஒரு பாரம்பரிய நடனம் அப்படி கனெக்ட் பண்ணா என்ன வரும்? ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற பாரம்பரிய நடனம் வந்து குச்சிப்புடி, ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா குச்சிப்புடி தான் வரும். நெக்ஸ்ட் போலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் பிலாங் டு நார்தர்ன் இந்தியா? இதெல்லாம் என்னன்னா மேப் ரீடிங் தான். ஆக்சுவலி என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸுக்கான நார்மல் எந்தெந்த ஸ்டேட்டு தெரிஞ்சாவே போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இங்க பாருங்களேன், சத்ரியா வந்து ஆசாம், ரைட்டா? மணிப்பூரி அது பேர்லயே இருக்கு, மணிப்பூர் வரும். ஒடிசி அதே பேர்ல இருக்கு, ஒடிஷா வரும். கதக்கு வந்து என்னன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ கதக்கு வந்து உத்தரப்பிரதேஷ், நார்த் இந்தியா. சாரி குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேஷ். பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடு. கேரளால 2 இருக்கும், கதகளி அண்ட் வந்துன்னா மோகினியாட்டம். மொத்தம் 8 விதமான கிளாசிக்கல் டான்ஸ் வந்து சங்கீத் நாடக அகாடமி வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து 9 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன ஒண்ணு அப்படின்னா சாகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் இருக்கும், ஃபோக் டான்ஸ் இருக்கும். அது வந்து என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நார்த் இந்தியால இருக்கிற எது வந்து கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னா கதக்கு தான், ரைட்டா? ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறது. அடுத்து போலாம். இப்ப அடுத்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பாக்குற கிளாஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே ஆல்ரெடி வந்து மேத்துக்கான சீரியஸ், இப்ப வந்து ஜிகேக்கான சீரியஸ்.
இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்றேன். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோடனே என்ன அப்படின்னா இதுல மேல வந்து ஒரு 3 கோடு இருக்கும். மேல கோடு இருக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு வரும். ஸோ அந்த ஃப்ரீ மெட்டீரியலை கிளிக் பண்ணா டாக்குமெண்ட்ஸ் வரும். இதுல என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்லிட்டு வந்து ஃபோல்டர் இருக்கும். ஒன்னு மேத்துக்கான ஃபோல்டர் இருக்கும், இன்னொன்னு ஜிகே. நான் மேத் அண்ட் ஜிகே தான் டெடிகேட்டடா டீச் பண்றதுனால இது ரெண்டும் என்னன்னா நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு என்கிட்ட வந்து நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. ஏதாவது டவுட் வரும்போது கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். அடுத்து போலாம். Which one of the following Indian state does மோகினியாட்டம் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் பிலாங்? மோகினியாட்டம் அப்படின்னு இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சலாம். கேரளா தான் வரும். ரைட்டா? பேசிக்ஸ் தான். மோகினியாட்டம் ரிலேட்டட் வந்து கேரளா. கேரளால 2 வரும், ஒன்னு கதகளி வரும், இன்னொன்னு மோகினியாட்டம். அடுத்து which one of the following state with the Indian classical dance பரதநாட்டியம் ஆரிஜினல்? ஸோ பரதநாட்டியம் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம், என்ன வரும்? தமிழ்நாடு. இந்த மாதிரி சில ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. பட் இதுலயே ரொம்ப டெப்தான கொஸ்டின் இருக்கு. அது ஒவ்வொன்றா வந்துன்னா பார்க்கலாம். ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் தமிழ்நாடு. ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னாவே என்னன்னா பரதநாட்டியம் தான். அடுத்து நாட்டிய சாஸ்திரா, the earliest text dealing with the performing arts, dance and music was compiled by which sage? யாரால? அதாவது நடனம் மற்றும் இசை உள்ளிட்ட நிகழ்களை பற்றிய மிக பழமையான நூலான நாட்டிய சாஸ்திரம் எந்த முனிவரால் தொகுக்கப்பட்டது? அந்த டைம்ல எல்லாமே முனிவர் தான் வந்து தொகுத்திருப்பாங்க. நாட்டிய சாஸ்திரா யாரு தொகுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, நாட்டிய சாஸ்திரா யாரோடதான்? பரதாவோடது. பரதா தான் என்ன நாட்டிய சாஸ்திரா வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதனால என்ன வரும்? பரத முனிவர். ஆன்சர் வந்து டி தான் வரும். அடுத்து பாருங்க, with which Indian dance form was குரு சேமஞ்சேரி குன்றிராமன்? தமிழ்ல பாருங்களேன், குரு சேமஞ்சேரி குன்றிராமன் நாயர் எந்த இந்திய நடன வடிவத்துடன் தொடர்புடையவர் இருக்கு? இது எப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸ் ஒரு டான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 8 விதமான கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கா? அந்த ஒவ்வொரு டான்ஸுக்கும் சில யூனிக்கானது இருக்கும். அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி ஒவ்வொரு டான்ஸ்லயும் ஃபேமஸான பர்சனாலிட்டி இருப்பாங்க. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து என்னன்னா யார் யாரெல்லாம் ஃபேமஸான டான்ஸர் இருக்காங்களோ ஒவ்வொரு கிளாசிக்கல் டான்ஸுக்கு நான் கொடுத்துருப்பேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நாயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அதாவது நாயர்னாவே என்னன்னா கேரளா சைடு தான் அந்த பேர் வைப்பாங்க. அப்ப கேரளா சைடுல இருக்கிறது 2 இது ரைட்டா? ஒண்ணு என்ன இருக்கும்? கதகளி, இன்னொன்னு என்னன்னா மோகினியாட்டம். அப்ப கதகளி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கலாம். இல்லையா நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தா கூட, அதாவது என்ன கதகளினாவே கேரளா சம்பந்தப்பட்டது எல்லாமே அந்த நாயர், ராமுக்குட்டி நாயர், இதெல்லாமே ஃபேமஸான என்னன்னா கதகளி டான்ஸர். இது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கலாம், நீங்க வந்து ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஏதா வரும். லாஜிக்கலா ஆன்சர் பண்ணலாம். பட் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டெப்தா கேட்கும்போது என்னன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா who among the following personality introduced the சத்ரியா டான்ஸ் இன் அசாம்? ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ சத்ரியா டான்ஸ் யாரால வந்து உருவாக்கப்பட்டதுன்னா ஸ்ரீமந்த சங்கரதேவா. ரைட்டா? ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் பார்த்தது. ஸ்ரீமந்த சங்கரதேவால 15வது செஞ்சுரி என்ன பண்ணுன்னா உருவாக்கப்பட்டது. சத்ரியா டான்ஸ் எங்க ஃபேமஸ்னா ஆசாம்ல. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். அடுத்து with which one of the following dance form is ருக்மணி தேவி அருந்தாளே? ஸோ ருக்மணி தேவி அருந்தேல் கீழ்கண்ட எந்த நடன வடிவத்துடன் தொடர்புடையவர்? ருக்மணி தேவி அருந்தாளே அப்படின்னு வந்தாவே நீங்க எதை கனெக்ட் பண்ணா பரதநாட்டியம் தான். ஏன்னா பாருங்களேன், பரதநாட்டியத்துல ரொம்ப ஃபேமஸானவங்க என்ன? ருக்மணி தேவின்னு சொல்லுவாங்க. இவங்கதான் ஸ்டார்டிங்ல என்னன்னா பரதநாட்டியத்துக்காக வந்து ஒரு இன்ஸ்டியூட்டே ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கேல கிளாசிக்கல் டான்ஸ் ரிலேட்டடா வந்து கண்டிப்பா இதை ரிலேட்டடா கேட்பாங்க. அதனாலதான் சொல்றேன். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, ருக்மணி தேவி அவங்க ஃபேமஸ் என்னன்னா பரதநாட்டியம். ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து இப்பால சரஸ்வதி received the சங்கீத் நாடக அகாடமி and பத்ம விபூஷன் அவார்ட் was a dash dancer. ஸோ பால சரஸ்வதி எந்த நடன கலைஞர் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், இப்ப பார்த்த வரைக்குமே 2 விதமான வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ரைட்டா? ஸோ கிளாசிக்கல் டான்ஸ்ல நம்ம லேர்ன் பண்றோம்னா, ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம லேர்ன் பண்றோம்னா 2 விதமா லேர்ன் பண்ணிக்கணும். ஒண்ணு, என்னென்ன கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு, அந்த 8 கிளாசிக்கல் டான்ஸ் என்ன, அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இதெல்லாமே பார்க்கணும். 2வது, ஒவ்வொரு கிளாசிக்கல் டான்ஸ்லயும் யார் யாரெல்லாம் ஃபேமஸான டான்ஸர், ரொம்ப ஃபேமஸான டான்ஸர் வந்து சில லிஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தா போதும். இதுக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிடில வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதோட அட்வான்டேஜ் இதுதான். ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்தோம், சும்மா படிச்சோம் அப்படிலாம் போகக்கூடாது. எதை கேட்கறாங்க, என்ன ஏரியா கேட்கறாங்க, அதை வச்சு என்ன பண்ணிக்கணும், அப்கமிங்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரி, இதுல பால சரஸ்வதின்னு சொல்றாங்க. பால சரஸ்வதி ஃபேமஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், பரதநாட்டியம் டான்சர். ஸோ அதனால என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். நான் எல்லாமே ப்ராப்பரா ரொம்ப டெடிக்கேட்டடா என்ன பண்ணிருக்கேன்னா நான் கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். இது மட்டும் பாருங்க, இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல இங்க பிரச்சனை என்னன்னா, ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்தளவுக்கு வந்து இந்த கிளாசிக்கல் டான்ஸ்ல வந்துன்னா நிறைய சேனல்ஸ் வந்து மெட்டீரியல் கொடுக்குறாங்க. பட் எல்லாமே என்னன்னா அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு நீட் அண்ட் ஆர்டர்ல கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாருங்க, பிடிஎஃப்மே இருக்கு, பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து போலாம். அடுத்து பாருங்களேன், which dance form has evolved since the 19th century under the patronage of King சுவாதி திருநாள் ஆஃப் டிராவன்கூர். திருவாங்கூர் அரசர் சுவாதி திருநாள் அவர்களின் ஆதரவின் கீழ் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து வளர்ச்சி பெற்ற நடன வடிவம் எது? அதாவது ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், ஒரு பாரம்பரிய நடனம் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்திருக்கும். பட் இவரோட ஆதரவுனால அது ரொம்ப என்னன்னா பீக்கோட பீரியடுக்கு போயிருக்கும். அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிராவன்கூர், திருவாங்கூர் அப்படின்னு வந்தாவே கேரளா ரைட்டா? அப்ப கேரளா சம்பந்தப்பட்டது என்ன? மோகினியாட்டம் இருக்கு, கதகளி, சாரி, கதகளி இருக்கு, மோகினியாட்டம் இருக்கு, கதகளி இருக்கு. இது ரெண்டுல ஒண்ணுதான் வரணும் ரைட்டா? இந்த டிராவன்கோர் அந்த சம்பந்தப்பட்ட அரசர் எதை வந்து ரொம்ப பேட்டர்னைஸ் பண்ணிருப்பாருன்னா மோகினியாட்டம் 19வது செஞ்சுரியில. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து, which dancer founded the Kalachetra Institute in Chennai that promotes performing art form? performing art formனா ஒண்ணும் கிடையாது, பரதநாட்டியத்தை தான். ஸோ நிகழ்கலை வடிவங்களை ஊக்குவிக்கும் சென்னை காலசேத்ரா நிறுவனத்தை நிறுவிய நடன கலைஞர் யார்? சென்னைன்னு இருந்தாவே பரதநாட்டியம். நான் என்ன சொன்னேன், பரதநாட்டியத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து ஓபன் பண்ணவங்க அப்படின்னு சொன்னா அது யாரு பண்ண? ருக்மணி தேவி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ருக்மணி தேவி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ருக்மணி தேவி அருந்தே. அதனால ஆப்ஷன் என்ன வரும்னா பி தான் வரும். அடுத்து, ராஸ் லீலா symbolize which classical dance based on the spiritual and eternal love of ராதா அண்ட் வந்து கிருஷ்ணா? ராதா கிருஷ்ணரின் ஆன்மீகமும் நித்தியமான காதலையும் பிரதிபலிக்கும் ராஸ் லீலா எந்த பாரம்பரிய நடனத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ராதா கிருஷ்ணா சம்பந்தப்பட்டதை எதுல சொல்லுவாங்கன்னா மணிப்பூரில வந்து சொல்லுவாங்க. ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க பாருங்க. மணிப்பூரி நோன் ஃபார் இட்ஸ் இந்து வைஷ்ணவிசத்தோட தீம் இருக்கும். அந்த வைஷ்ணவிசத்தோட தீம் வந்து ராதா கிருஷ்ணாவோட லவ். அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டிராமா பேரு ராஸ் லீலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது வரும்னா ஆப்ஷன் ஏ தான். பாருங்களேன், எல்லாமே நான் ப்ராப்பரா உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்ததை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, அதுவே போதுமானதுதான். நெக்ஸ்ட், which dance style was recognized by the famous தஞ்சாவூர் ஹோட்டல்ஸ்? தஞ்சாவூர் அப்படின்னு வரும்போது நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது பரதநாட்டியம் தான் வரும் ரைட்டா? அடுத்து, பால சரஸ்வதி was a dancer and actress used to perform which one of the following classical dance of India? ஆல்ரெடி நம்ம என்னன்னா பால சரஸ்வதி டேட்டா பார்த்தோம். பட் அது வேற டேட்ல இருந்து இது வேற டேட். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். பாத்தீங்களா? ஏன்னா இருக்கிறக்குள்ள தானே எடுத்தாகணும். ஸோ அதனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் பார்த்துட்டு போது நிறைய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பால சரஸ்வதி எது ரிலேட்டடான பரதநாட்டியம் டான்சர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதான் வரும். அடுத்து, சோபன நாராயணன் a பத்மஸ்ரீ receive perform which one of the following Indian classical dance? இதெல்லாம் பாருங்க, பர்சனாலிட்டி ரிலேட்டடா தான் வந்து கொஸ்டினை வந்து கை வச்சிட்டு இருக்காங்க. சோபன நாராயணன் ரொம்ப ஃபேமஸ் எந்த டான்ஸ்னா கதக் டான்ஸ். இங்க இருக்காங்க பாருங்களேன், இவங்க தான் சோபன நாராயண்.
ஆக்சுவலி இவங்களோட மேக்கப் இவங்க எப்படி இருக்காங்களோ இதே மாதிரி வந்து மேக்கப் போடுங்கன்னு சொல்லிதான் வந்து விக்ரம் ஒரு மூவில வந்து அந்த மூவி பேர் ஏதோ வருமே, கந்தசாமி இருக்குல்ல, எஸ், கந்தசாமி படத்துல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்கள மாதிரிதான் என்னன்னா ஒரு சீன்ல வந்து மேக்கப் போட்டு வந்து ஆடி இருப்பாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா ஜஸ்ட் மூவியோட கனெக்ட் பண்ணும்போது நீங்க ஈஸியா மறக்க மாட்டீங்க, அதனாலதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சோபன நாராயணன் எது சம்பந்தப்பட்டுனா கதக் டான்ஸ் சம்பந்தப்பட்டது. ஆன்சர் டி தான் வரும். அடுத்து பாருங்க, which one of the following classical dances uses the punk as a most important instrument? இது வந்து மூணாவது ரைட்டா. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க, கிளாசிக்கல் டான்ஸ் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டாவது என்ன கேட்டாங்க, பர்சனாலிட்டி வந்து கேட்டாங்க. ஒரு பர்சனாலிட்டி கொடுத்துட்டு அவங்க வந்து என்னன்னா எந்த டான்ஸை சேர்ந்தவங்க கேட்டாங்க. இப்போ மூணாவது என்னன்னா ஏதாவது ஒரு டான்ஸ் இருக்கும், அந்த டான்ஸ்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல அதோட வந்து தீம் என்ன அந்த மாதிரி பேட்டர்ன்ல என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சாரி இம்ப்ரூவ்மெண்ட் எழுதணும், ஏதாவது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மணிப்பூர்ல கேட்டாங்கல்ல தீம் கேட்டாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து கேட்கலாம். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த புங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா மணிப்பூரி டான்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இங்க இருக்கு பாருங்களேன், புங்க் சோளம் இருக்கா, ஸோ டான்சர் பிளேயிங். புங்க் மீன்ஸ் வந்து ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், சுத்தி வந்து என்னன்னா ஆடிக்கிட்டே வருவாங்க, அதான் வந்து புங்க் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது ஒரு மணிப்பூரி, ஆப்ஷன் டி தான். அடுத்து, இந்த மோனஸ்ட்ரி ஆஃப் விச் ஸ்டேட் வாஸ் அ சத்திரிய டான்ஸ் ஃபார்ம் டெவலப்டு. இத பாருங்களேன் என்ன சொல்றாங்க, சத்திரிய டான்ஸோட ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க, அதே சேம் டைம் மானஸ்ட்ரியுமே வந்து என்ன சொல்றாங்க. இதுல நம்ம ரெண்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஒண்ணு, சும்மா ஒரு டான்ஸ் அது எந்த ஸ்டேட்னு மட்டும் பார்த்துட்டு போனோம்னு வச்சுக்கேன், எல்லா கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. சில கொஸ்டின் டஃபா வருதுன்னா அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டெப்த் எந்த என்னன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்களேன், சத்திரிய டான்ஸ் அசாம்ல தான் ஆரிஜினேட் ஆனது. அது எந்த மானஸ்ட்ரினா சத்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சத்ரா வந்து இந்த ஒரு மடாலயம் இருக்கும், அங்கதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்ரீமன் சங்கர தேவா வந்து 15வது செஞ்சுரி 15ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணிருப்பான்னா இந்த சத்திரிய நடனத்தை வந்து தோன்றிருப்பாரு. ஸோ அதனால என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். இது ஈஸியா கேட்டாங்க, பட் அப்கமிங்ல இவ்வளவு ஈஸியா வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு நான் டெப்தா வந்து சொல்றேன். அடுத்து, யாமினி கிருஷ்ணமூர்த்தி வாஸ் ரெகனைஸ்ட் அஸ் த அஸ்தானா நார்த்தகி ஆஃப் விச் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ். ஸோ அஸ்தானா நார்த்தகினா அதுதான் அவங்களோட என்ன சொல்றது ஹையஸ்ட், அவங்க தான் வந்து டாப் மோஸ்ட், குருவிலேயே வந்து என்னன்னா அவங்க தான் குருக்கு மேல குருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மீன் ஆகும். ஸோ யாமினி கிருஷ்ணமூர்த்தி எது ரிலேட்டடா வருவாங்க அப்படின்னா பரதநாட்டியம் டான்ஸர், ரொம்ப 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 ஃபேமஸான வந்து பரதநாட்டியம் டான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பரதநாட்டியம் டெஃபினட்டா வரணும். அப்படின்னா என்ன, பரதநாட்டியம் அண்ட் குச்சிப்புடி ரெண்டு இதுல இவங்க வந்து ஃபேமஸ் தான், பரதநாட்டியம் குச்சிப்புடி. ஆனா பரதநாட்டியத்தை வச்சு வந்து அதிகமா கேட்பாங்க, அதனாலதான். அடுத்து, which of the following classical dance known to be the ekaria where one dancer take on many role in a single performance. ஒரே கலைஞர் பல வேடங்களை ஏற்று ஒரே நிகழ்ச்சியில் ஆற்றப்படும் எகாரியா என்ற சிறப்புடைய பாரம்பரிய நடனம் எது அப்படின்னு கேக்குறாங்களா. ஆக்சுவலி பரதநாட்டிய டான்சருக்கு ஸ்டார்டிங்ல, அதாவது முந்தைய காலத்துல இருந்த பேர் வந்து எக்காரியா அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னா நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நான் ப்ராப்பரா கொடுத்தேன், அகைன் அகைன் சொல்றேன்னு நினைக்காதீங்க. எதுக்காக சொல்றேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கண்டென்ட் ஒழுங்கா ப்ராப்பரா இல்லாதனாலேயே வந்து அவங்க ஒழுங்கா லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் கண்டென்ட் ப்ராப்பரா கொடுக்குறேன், தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான வந்து ஒரு டாபிக். ஸோ எக்காரியா எங்க பாருங்க, அதுதான் ஸ்டார்டிங்ல முந்தைய காலத்துல பேர் இருக்கும். அதுல எப்படி சொல்லுவாங்கன்னா சதிராட்டம் சொல்லுவாங்க. சதிராட்டம் லேட்டரா வந்து எக்காரியான்னு ஆகும். அந்த எக்காரியா மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தவங்க சிங்கிள் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஆள் என்ன பண்ணலாம் மெனி ரோல் எடுத்து வந்துன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதையே எப்படி சொல்லுவாங்கன்னா தாசி ஆட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவ்வளவு பேர் இருக்கு எதுக்குன்னா பரதநாட்டியத்துக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எக்காரியா எந்த டான்ஸ் அப்படின்னா பரதநாட்டியம், ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து பாருங்க, லக்ஷ்மி விஸ்வநாதன் won the prestigious நாத்திய கலாநிதி அவார்ட் from the மியூசிக் அகாடமி was famous for which dance form. மியூசிக் அகாடமியில வழங்கக்கூடிய மதிப்புமிக்க நாட்டிய கலாநிதி விருதை பெற்ற லட்சுமி விஸ்வநாதன் எந்த நடன வடிவத்தை பிரபலமானவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லட்சுமி விஸ்வநாதன் இவங்க எந்த இதுனா பரதநாட்டியம் டான்சர். நம்ம பார்த்தாலே அதிகமான கொஸ்டின்ஸ் என்னன்னா பரதநாட்டியம் தான் ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கு. இதையும் கொஞ்சம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, பரதநாட்டியம். பாத்தீங்களா, எல்லா கொஸ்டினுமே ஜிடில கேட்டது மட்டும்தான் வந்து
நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதன் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் என்ன டாபிக் எப்படி கேட்பாங்க, இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற போது ஒரு ஐடியா கிடைக்கும். எதை நான் பண்ணணும், எதை ப்ரிப்பேர் பண்ணணும், எதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்க ப்ராப்பரா வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, த ஆனுவல் மாமல்லபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் விச் இன்க்ளூட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் டான்சஸ். இது பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதக்கு, மோகினியாட்டம், ஒடிசி அண்ட் கதகளி ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மாமல்லபுரம் இருக்கு. ஸோ மாமல்லபுரம் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு, ரைட்டா? ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணலாம் ஈஸியா வந்து தமிழ்நாடு தான். பட் நம்ம சவுத் சைடு இருந்தோம், அந்த நான் சென்னை சைடே போனது இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் டஃபா தெரியலாம். மாமல்லபுரம் ரொம்ப ஃபேமஸானது. பல்லவர்களோட வந்து ஏன்னா அந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம் ஹிஸ்ட்ரியிலுமே. ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ மாமல்லபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இது எதுல கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டாபிக்ல 6 வீடியோ போட்டிருந்தேன்ல அதுல வந்து நான் கொடுத்துருப்பேன். மாமல்லபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் 30 நாள் நடக்கும். எல்லா 8 விதமான கிளாசிக்கல் டான்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது ஏன் பண்றாங்கன்னா டூரிசம் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக. நம்ம இந்தியாலேயே எங்க அதிகமான டூரிசம் வரும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்காக. ஸோ அதை வந்து இன்னமும் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து அபிநய தர்பானா. இது நந்திகேஸ்வரா இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த டெக்ஸ்டுவல் மெட்டீரியல் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த டெக்னிக் அண்ட் கிராமர் ஆஃப் த பாடி மூவ்மெண்ட் இன் த டான்ஸ் டான்ஸ். ஸோ நந்திகேஸ்வரர் எழுதிய அபிநய தர்பணம் நூல் உடல் இயக்கங்களின் நுட்பங்களுக்கும் இலக்கணங்களுக்கும் பற்றிய ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கும் நடன வடிவம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த அபிநய தர்மணம் நந்திகேஸ்வரா அப்படின்னு வந்தாவே எது சம்பந்தப்பட்டதுன்னா பரதநாட்டியம் தான். ஸோ பரதநாட்டியத்துலதான் ஏன்னா இந்த அபிநய இலக்கிய நிறைய வந்துன்னா டைப் ஆஃப் அபிநயத்தை வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். எல்லாமே இந்த புக்லேயே வந்து மென்ஷன் பண்ணதான். அது கிளாசிக்கல் டான்ஸ்ல எதுனா பரதநாட்டியம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து சி.வி. சந்திரசேகர், the recipient of Padma Bhushan, the performer of which one of the following classical dance form of India? சி.வி. சந்திரகேசர். ஸோ சி.வி. சந்திரகேசர் வந்து எதுனா பரதநாட்டியம் டான்சர். நான் நிறைய உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னு வச்சுக்கேன், பரதநாட்டியம் அதே மாதிரி வந்துன்னா கிளாசிக்கல் டான்ஸ் 8 கிளாசிக்கல் டான்ஸ்க்குமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன், நீங்க பாத்துக்கலாம். இவங்களை நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணுவீங்க, ஏன்னா மூவில நடிச்சிருக்காங்க. லீலா வந்துன்னா சாம்சன். ஸோ அதனால என்ன வரும்னா பரதநாட்டியம் தான். அடுத்து who among the following not associated with கதகளி, கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் இந்தியா. இப்ப கதகளியில ஃபேமஸான பர்சனாலிட்டி இருப்பாங்க, இந்த 4ல வந்து ஒருத்தவங்க கிடையாது, அது யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எலிமினேட் பண்ணுவோமே, கதகளி எங்க கேரளா, கேரளால வந்து நாயர்னு வருமா. ஸோ இந்த நாயர் இந்த கோவி இதெல்லாம் வந்து என்னன்னா எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா கேரளால வந்து பேர் வைப்பாங்க. ஸோ அதனால இது வந்து என்னன்னா எலிமினேட் வந்து பண்ணலாம். அதே மாதிரி காலமண்டலம் வந்து அந்த கலாமண்டலம் அப்படின்னு வந்தாவே வந்து எது ரிலேட்டடா வரும்னா கதகளி தான். ஏன்னா இங்க பாருங்களேன், கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க கலாமண்டலம் கலாமண்டலம் கலாமண்டலம். சரி, கலாமண்டலம் அப்படின்னு வந்தாவே என்னன்னா அது கண்டிப்பா கேரளாவோட கதகளியோட ஃபேமஸ் பர்சனாலிட்டி தான் வந்து இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம எலிமினேட் பண்றோம்னு வச்சுக்கலாம். இது இந்த 3மே வராது, ரைட்டா? ஸோ இந்த நாயரு அதே மாதிரி கலாமண்டலம் ராஜன் கலாமண்டலம் கோபி இவங்க 3மே வராதுன்னா வேற யாரு? கேலச்சந்திரன் மோகபத்ரா. ஸோ கேலச்சந்திரன் மோகபத்ரா தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரா வரும். மிச்சம் 3 பேருமே கதகளி சம்பந்தப்பட்டவங்க. இவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா கேலச்சந்திரன் மோகபத்ரா ரொம்ப ஃபேமஸான வந்து ஒடிசி டான்சர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டி. ஒடிசிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். டக்குன்னு ஒடிசியோட கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொன்னாவே யாரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும், இந்த கேலச்சரண் மோகபத்ரா தான் வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவர். கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏதா வரும். அடுத்து போலாம். அடுத்து ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரானா ரிலேட்டடா வந்து பார்க்கலாம். அது என்ன சார் கரானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கிடையாது. கிளாசிக்கல் டான்ஸ் 8 விதமான கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கா. அதுல நார்த் இந்தியால இருக்கிற கிளாசிக்கல் டான்ஸ் நல்லா கவனிங்க. நார்த் இந்தியால பர்டிகுலர் சொல்ல போனா கதக் இருக்கு பாத்தீங்களா. அந்த கதக்கு டான்ஸ்ல என்னன்னா அந்த காலத்துல உருவான கதக் டான்ஸ்ல இருந்து நிறைய குருக்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ நிறைய குருக்கள் வந்து வந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு குருவும் அவங்களுக்கான ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஸோ அவங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த விதமான அதே அவங்க என்ன ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றாங்களோ அந்த குரு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி என்ன பண்றான் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஒரு தனி வந்து ஒரு செப்பரேட்டான என்ன பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், ஒரு செக்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த செக்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா காரணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறவங்க ஒரு செக்டை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதை வந்து என்ன சொல்றாங்க காரணம்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், கொஸ்டின்ஸ் பாருங்களேன்.
ஜாகிர் உசேன் ஃபேமஸான தபலா பிளேயர். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வந்து தபலா பிளேயர். நிறைய மூவிலுமே வந்து என்னன்னா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல யூடியூப்ல கூட போட்டு பாருங்களேன். ஜாகிர் உசேன் தபலா பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஹாலிவுட் மூவில கூட வந்து என்னன்னா ஒரு சீன்ல அவர் நடிச்சிருப்பாரு. ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணி ஏன்னா மூவியில நம்ம வந்து பார்க்கும்போது அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டோம். அதனாலதான் சொல்றேன். சரி என்னன்னா எந்த மியூசிக்கல் கரனாவ சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜாகிர் உசேன் அதாவது ஃபர்ஸ்ட் கரண்னா என்னன்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் என்னன்னா டீச்சிங் தான். டீச்சிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இது வந்து ஒரு விதமான ஸ்டைல் அப்படின்னு சொல்றது. அவங்க குரு யாருக்கு வந்து அவங்களோட வந்து என்னன்னா டிசிபிளுக்கு சொல்றாங்களோ அதன்படி என்ன பண்ணுவான்னு வச்சுக்கலாம் ஃபாலோ பண்றது. இது அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஸ்டைல வந்து லேர்ன் பண்ண முடியாது. ரொம்ப வருஷம் வந்துன்னா அதுலயே இருந்து இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதை வந்து சொல்லி கொடுப்பாங்கன்னா ஊனான டெக்னிக் ரூல்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டிக் வந்து ஸ்டைல் இருக்குன்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் ட்ரைனிங் எடுக்கிறது மட்டும்தான் வந்து இந்த நாலேஜ் என்ன ஆகுனா டிரான்ஸ்மிட் பண்ணப்படும். இது வந்து புக்கு மாதிரி எதுவுமே வந்து எழுதிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்னன்னா அவங்க குருட்ட இருந்து அவங்க டிசிபிளுக்கு வந்து தெரியுது மட்டும்தான். இதுல என்ன மூணா பிரிப்பாங்க. ஒண்ணு மியூசிக். மியூசிக்ல வந்து ஃபேமஸ் வந்து கவாலியர் கரணா இல்ல வந்து மைகிர் கரணா அப்படின்னு சொல்லுவாங்க. டான்ஸ்னாவே ஜெய்ப்பூர் இல்ல லக்னோ வரும். பெர்கஷன்ஸ் வந்து நந்துவர்னா வந்து கரணா வரும். இப்ப வந்து ஜஸ்ட் என்னன்னு வந்து பார்த்திருக்கோம். இது அவங்க கேட்ட கேள்வி என்ன? ஜாகிர் உசேன் எந்த கரணாவை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு வந்துன்னா செக்ட வந்து சேர்ந்தவர் மாதிரி வந்து எடுத்துக்கணும் ரைட்டா. ஸோ பஞ்சாப் கர்னால தான் இதுவுமே நான் கிளாசிக்கல் டான்ஸ் எடுக்கும்போது அதுக்கப்புறத்துல வந்து கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதோட பிடிஎஃப் தான் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பஞ்சாப் கர்ணா அதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸ்போனன்ட் தான் யாருன்னா ஜாகிர் உசேன். ஸோ ஜாகிர் உசேன் இருக்கனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா பஞ்சாப் கர்ணம் ஆப்ஷன் வந்து ஏ தான் வரும். அடுத்து இந்தியன் கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட் ரஷீத் கான் பிலாங் டு விச் ஆர் த ஃபாலோயிங் கரணம் ஆஃப் மியூசிக் அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன ரஷீத் கான் எது சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்களேன். ஸோ ராம்பூர் சகாஸ்பான் கரணம் இதுல வந்து ஃபேமஸான எக்ஸ்போனன்ட்ல யார் வேணா ரஷீத் கான் வரும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான பாயிண்ட். நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வேற வழி இல்லை, படிச்சுதான் ஆகணும். ஏன்னா எக்ஸாம்ல வந்து கொஸ்டினா கேட்கறாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது என்ன ராம்பூர் வந்து சகஸ்வான் கரணவை சேர்ந்ததான் வந்து ரஷீத் கான். அடுத்து which one of the following Karana of Kathak was பண்டித் ஈஸ்வரி பிரசாத் ரிலேட்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ பண்டிட் ஈஸ்வரி பிரசாத் கதக் நடனத்தின் எந்த கரணாவை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து ஒரு கரணாவே ஃபார்ம் பண்ணிருப்பார். லக்னோ இருக்கு பாத்தீங்கன்னா லக்னோ கரணாவை ஃபார்ம் பண்ணதான் வந்து பண்டிட் ஈஸ்வரி பிரசாத். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது என்ன லக்னோ கரணா ஆப்ஷன் வந்து டி தான் வரும். எல்லாமே என்னன்னா ஜிடில கேட்டதுதான். எஸ்எஸ்சில எப்போதும் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கரணா கிளாசிக்கல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து கேட்பாங்க. நான் சொல்றது மட்டும் நல்லா ப்ராப்பரா லேர்ன் பண்ணின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்ல நல்லாவே என்ன பண்ணலாம் ஹையா ஸ்கோர் பண்ணலாம். நம்ம நல்லா ஹை ஸ்கோர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம் ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம் நம்ம பிடிச்ச அந்த ஜாபுக்கு வந்து போயிடலாம். அதனாலதான். சரி அடுத்து பாருங்க. கல்சந்த் சர்மா கீழ்கண்ட எந்த இசை கரணாவின் புகழ்பெற்ற பகாவத் கலைஞர் அவர். அதாவது என்ன அப்படின்னு பசனை பாடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிதான் வந்து இந்த தல்சந்த் சர்மா ஒரு கருணாவோட ஃபேமஸ் வந்து கருணா இருக்கு அது சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அது எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. தல்சந்த் சர்மா. ஸோ தல்சந்த் சர்மா என்ன அப்படின்னா நாத்துவாரனா கரணம் இருக்கும் அதை வந்து சம்பந்தப்பட்டது. அது வந்து ஒரு விதமான பஜனை மாதிரி இருக்கும். ஸோ நாத்துவாரா கரணம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஸோ இவ்வளவுதான் என்னன்னா கரணால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நம்ம கிளாசிக்கல் டான்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை வந்து ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா வந்து போட்டுட்டேன். இந்த டாபிக் தான் வந்து ரொம்ப ரொம்ப டஃபா தெரியும். ஏன்னா இதுக்கு வந்து ஒழுங்கான ப்ராப்பர் மெட்டீரியல் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால வந்து கொடுத்துட்டு இருக்கேன். பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாமே ஈஸியா வந்துருன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ எது டஃபா இருக்கோ அதை நான் கொடுக்குறேன். ஃபைனல் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி ரிலேட்டடா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டா என்டையர் கிளாஸஸ் கம்ப்ளீட் ஜிகே அண்ட் மேத் எல்லாமே என்னன்னா ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் இப்போ இந்த கிளாசிக்கல் டான்ஸ் கரோனா ரிலேட்டடா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண மறந்துருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. எதுக்காக சொல்லணும் நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி டைம்ல வந்து கடைசி மாசம்லாம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒண்ணுமே லேர்ன் பண்ணல இந்த ஒரு டாப்பிக்கே நான் பார்க்கலைன்னா அது லேர்ன் பண்ணாம போயிட்டு எக்ஸாம் எழுதுறது ஒரு யூஸுமே கிடையாதுல. ஏன்னா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். அதனால எல்லாத்தையுமே படிச்சுதான் ஆகணும். படிக்காம இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து பாருங்க. ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் பிடிஎஃப் என்ன பண்ணுங்கன்னா நல்லா வந்து ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் நிறைய டெமோ கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். என்னோட வே ஆஃப் டீச்சிங் வந்து பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு எனக்கு வந்து நல்லாவே புரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோர்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான அமௌண்ட் எவ்வளவுன்னா ஒன்ஸ் நீங்க
ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வரும். ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அதோடு சேர்த்து மேத் கோர்ஸ் வரும். எவ்வளோனா 400 காமிக்கும். நீங்கள் பே பண்ணும்போது 440 பே பண்ணுவீங்க. 1 வருஷம் வந்து வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு பே பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா 1 இயர் ஃபுல்லாக வந்து கோர்சஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொன்னது போக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி என்னோட ஃபோன் நம்பர் சொல்லிட்டேன். ப்ளஸ் இந்த வீடியோட கமெண்ட்லுமே வந்துடுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது இந்த என்டையர் வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து கேட்டுக்கிறேன். இது முடிஞ்சது. இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.